அன்புள்ளம் கொண்ட தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கந்த புராணத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம், தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். அந்த வரிசையில நீதி தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இறைவன் அனுகிரகம் செய்து மறைந்த பின்னர் நான்முகன் தட்சனிடம் வந்தார். மகனே, உன்னுடைய முறையற்ற நடத்தையின் காரணமாக நேர்ந்த துன்பங்களை நினைத்துப்பார். உன்னுடைய உயர்ந்த கௌரவம் செல்வங்களும் அழிந்து போயின. உன்னை சேர்ந்த தேவர்களும் துன்பத்திற்கு ஆளானார்கள். அதிகாரத்தின் மயக்கத்தில் நீ உனக்கு வாழ்வழித்த சிவபெருமானை மறந்து விட்டாய். இறைவனாக விளங்கும் அவரை உன் மருமகன் என்ற முறையில் கொண்டு அவரை அவமதிக்க துணிந்தாய். எம்பெருமான் திருவருளால் உனக்கு வந்த துன்பங்கள் நீங்கின. உன்னை மட்டும் குறை கூறுவதாக நினைக்காதே. அதிகார மயக்கம் என்பது எல்லோருக்கும் உண்டு. நானும் மாதவனும் கூட விளக்கல்ல. இனியாவது நீ இறைவன் திருவடிகளை அணிந்து பூஜித்து என்றென்றும் அவருடைய திருவருளை பெறுவாயாக என்று சொன்னார். அப்போது தட்சன் அவரை வணங்கி, தந்தையே, நான் நற்கதி அடையும் மார்க்கத்தையே கூறினீர்கள். இந்த அதிகார மயக்கம் உங்களுக்கும் ஒரு காலத்தில் இருந்தது என்று குறிப்பிட்டீர்கள். அதை விவரமாக கூற வேண்டும் என்று கேட்டார். பிரம்மன் அதை சொல்லலானார். 1000 சதுர யுகங்கள் சென்றால் பிரம்மனுக்கு அது ஒரு பகற்காலமாகும். பகல் பொழுது முடிந்ததும் பிரம்மன் துயில் கொள்வார். இரவு பொழுது அவ்வாறே 1000 சதுர யுகங்கள் செல்ல வேண்டும். பிரம்மனுடைய இரவு நேரத்தில் சகல லோகங்களும் அவற்றிலுள்ள உயிர்களோடு அழிந்து போகும். தேவர்களும் அழிவை அடைவார்கள். சூரிய சந்திரர் மற்ற கிரகங்களும் நட்சத்திர கூட்டங்களும் எல்லாமே அழிந்து போகும். விண்ணுலோகத்தில் உள்ள முனிவர்கள் ஜனலோகத்தை அடைவார்கள். கடல்கள் பொங்கி எழுந்து உலகங்களையும் மூழ்கடிக்கும். காஞ்சி முதலான இறைவன் திருவருளுக்கு பூர்ணமாக பாத்திரமான ஒரு சில ஸ்தலங்களே அழியாதிருக்கும். மாதவன் ஈசனை தியானித்தபடி நீர் ஆயிலை மேல் பள்ளி கொள்வார். ஜனலோகத்தில் உள்ள முனிவர்கள் அவரை போற்றி புகழ்வார்கள். இந்த வகையில் ஒரு சமயம் விஷ்ணு அவருடைய இரவு காலத்தில் உறக்க கொண்டிருந்தார். இரவு காலம் முடிவடையும் தருவாயிலிருந்து ஜனலோகத்தில் உள்ள முனிவர்கள் போட்டி துதித்ததை கேட்டு விஷ்ணு எழுந்தார். கண் விழித்ததும் அவர் பூலோகத்தை தேடினார். பூலோகம் பிரளய வெள்ளத்தினால் பாதாளத்தில் அழுத்தப்பட்டிருந்ததை அறிந்த அவர் பன்றியில் ரூபம் கொண்டு நீரில் மூழ்கி பாதாளத்தை அடைந்தார். அங்கே இருந்த பூமியை தம்முடைய கோர பற்களில் தாங்கி நீரிலிருந்து வெளிப்பட்டு முன்போல் நிலை பெற செய்தார். என்னுடைய உறக்கம் கலைந்ததும் பகற்காலம் தொடங்கிவிடவே முன்போல படைத்தலை மேற்கொண்டேன். பாதாளத்திலே அழிந்து கிடந்த பூமியை மீட்டு வந்து நிலை பெற செய்ததால் விஷ்ணுவுக்கு ஆணவம் உண்டாகிவிட்டது. தமக்கு எஞ்சியவர் எவரும் இல்லை என்ற எண்ணத்தோடு பால்கடலில் பள்ளி கொண்டிருந்தார். சகல போனங்களையும் ஜீவராசிகளுடன் படைத்ததால் அகண்ட வசப்பட்டேன். நான் உறங்கும் போது சகல உயிர்களும் அழிந்து கண் விழித்ததும் முன்போல் என்னால் படைக்கப்படுவதால் அனைத்தையும் தோற்றுவிக்கும் எனக்கு நிகர் யாரும் இல்லை என்று நினைக்கலானே. பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த மாதவனை நீ யார் என்று கேட்டேன். பரந்தாமன் மெல்ல சிரித்தார். மகனே, நான் உன் தந்தை, என்னை தெரியவில்லையா என்று கேட்டார். நான் கலகலவென்று நகைத்து, தூக்க கலக்கத்திலே என்ன உளறுகிறாய்? சகல போனங்களையும் படைக்கும் என்னை நீ எவ்வாறு மகன் என அழைப்பாய்? என் புத்திரன் பிருகுவின் சாபத்தினால் பூவுலகிலே 10 பிறவிகள் எடுத்தாயே, அதற்கான உடல்களை நான் நன்றோ படைத்துக் கொடுத்தேன். நானே பரம்பொருள் என்றேன். மாதவன் சினந்து, நீ என்றோ உளறுகிறாய்? சகல ஜீவராசிகளையும் படைப்பதால் நீ எவ்வாறு பரம்பொருளாகிவிட முடியும்? ஈசனை பழித்து பேசிய போது உன் உச்சி தலையை நகத்தால் கிள்ளி எறிந்தாரே, அந்த தலையை உன்னால் படைக்க முடிந்ததா? என் நாவிலிருந்து உண்டான நீ எனக்கு மகன் என்று வேறு என்ன உறவு கொள்ள முடியும்? மாயில் சிக்குண்டு இருப்பதால் உண்மை நிலை தெரியாது பேசுகிறாய். சகலமும் நானே என்பதை தெரிந்து கொள் என்றார். நான் அந்த கூற்றை மறுக்க எங்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் பலமடைந்து சண்டை உண்டாகிவிட்டது. பயங்கரமான அஸ்திரங்களால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டோம். அவர்கள் செய்த யுத்தத்தின் கடுமையால் சகல லோகங்களும் நடுங்கின. உயிர்கள் தவித்தன. அப்போது சிவபெருமான் திருவருளால் நாரதன் என்னுடைய முகத்திலிருந்து தோன்றி, ஏன் வீணாக சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள்? உங்களில் யாருமே பரம்பொருள் இல்லை.
உங்களை தோற்றுவித்து பணிகளையும் தந்த சிவபெருமானே பரம்பொருள் ஆவார். உண்மையை இப்போதாவது உணர்ந்து சண்டையை நிறுத்துங்கள் என்று சொன்னார். நாரதருடைய அறிவுரையை காதிலே வாங்கிக் கொள்ளாது 1000 ஆண்டுகள் போரிட்டோம். அதனால் உலகெங்கும் துன்பங்கள் விளையலாயின. சகல ஜீவராசிகளையும் காத்து ரட்சிக்க இறைவன் எங்களுக்கிடையே கண்ணை பறிக்கும் ஜோதியாக தோன்றினார். அன்று மாசி மாதம் அமரபக்ஷ சதுர்த்தி நாள் நள்ளிரவு நேரம். மிகுந்த உஷ்ணத்தோடு எங்களுக்கிடையே ஜோதி ஸ்வரூபம் ஒன்று தோன்றியிருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டு மாதவன் நானும் சண்டை செய்வதை விட்டு அதை சுற்றி சுற்றி வந்தோம். உங்கள் இருளில் வலிமை உடையவர் யார் என்பதை சிவபெருமானே காண்பார். இந்த ஜோதி ஸ்வரூபத்தின் அடியையும் நுனியையும் நீங்கள் காண்பீராக என்று அசுரதி ஒன்று எழுந்தது. அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். யார் வெற்றி பெறுகின்றாரோ அவரே உயர்ந்தவர் என கொள்வது என மாதவனும் நானும் முடிவு செய்தோம். முடிவை காண போவதாக அன்னப்பறவையின் உருவம் கொண்டு மேலே பறந்து சென்றேன். விஷ்ணு பன்றியின் உருவம் கொண்டு பூமியை தோண்டி கீழே உள்ள லோகங்களுக்கு சென்றார். போக போக அவர் சோர்வடைய தொடங்கினார். அவருடைய சக்தி குறைந்தது. எத்தனையோ ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஜோதி ஸ்வரூபத்தின் அடிப்பாகத்தை காண முடியவில்லை. அவருடைய அகந்தை மறைந்து தாமே அனைவருக்கும் மேலானவர் என்ற எண்ணத்தை கைவிட்டார். மேலே திரும்புவதற்கு போதிய சக்தி இல்லை. சிவபெருமானை குறித்து துதித்தார். பிரபு, நான் அறிவை பெற்றுவிட்டேன். தாங்களே பரம்பொருள் என்பது எனக்கு விளங்கிவிட்டது. அடியின் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இறைவன் திருவருளால் அவருக்கு சக்தி உண்டாயிற்று. பாதாள லோகங்களிலிருந்து வெளிப்பட்டு ஜோதி சுரூபத்தை வணங்கினார். முடியை காண சென்ற நான் 1000 ஆண்டுகள் பறந்து சென்றும் திருமுடியை அடைய முடியவில்லை. சோர்வுற்று தவிக்கலானேன். கண்கள் சுழன்றன. மேலும் சிறிது தூரம் பறந்ததால் மயங்கி விழுந்துவிடக்கூடிய நிலை வந்துவிட்டது. அப்போது சித்தர்கள் சிலர் அங்கே தோன்றி அவர் முயற்சியை ஏளனம் செய்தார்கள். அடியை காண சென்ற மாதவன் முடியாது திரும்பி இறைவனை வணங்கி நிற்கையில் அன்னப்பறவை தன் முயற்சியில் வெற்றி பெற முடியாது என பேசிக் கொண்டார். இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகள் அண்டங்கள் பறக்க வேண்டியிருக்கும் 1000 ஆண்டுகள் பறக்க வேண்டியிருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார். அந்த வார்த்தைகளை கேட்டு நான் மெய்யறிவு பெற்றேன். தம்முடைய முயற்சியை கைவிட்டு திரும்பி மாதவன் இருக்குமிடம் வந்து நாம் இருவரும் அறியாமையால் நாமே பரம்பொருள் என வாதிட்டு சண்டையிட்டுக் கொண்டோம். நமக்கு மேலாக சிவபெருமான் ஒருவர் இருக்கிறார் என்பதை இப்போது அறிந்து விட்டோம். நம்மிடையே உள்ள விரோதத்தை கைவிட்டு அவரை துதிப்போம் என்றனர். மாதவன் அதற்கு இணங்கவே இருவரும் முறைப்படி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பக்தியுடன் வழிபட்டோம். ஈசன் அவர்களுக்கு தரிசனம் தந்தார். இருவருடைய உள்ளமும் பக்தியால் நிறைந்து வழிய எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, பிரபு, சர்வேஸ்வரா, அறியாமை காரணமாக நாங்கள் சண்டையிட்டுக் கொண்டோம். எங்கள் மீது கருணை கொண்டு எங்கள் மயக்கத்தை போக்கி அருள் செய்தீர்கள். தங்களை உணராத அதிகார மயக்கத்தில் நாங்கள் செய்த பிழைகளை பொறுத்தள்ள வேண்டும் என்று கூறினார்கள். எம்பெருமான் அவர்கள் குற்றங்களை மன்னித்து அருளிவிட்டு மறைந்தார். இறைவன் மறைந்ததும் நானும் விஷ்ணுவும் அடிமுடி காண முடியாத இந்த ஜோதியை நோக்கி துதித்தோம். உயர்ந்து நின்று அந்த சுருங்கி வந்து ஒரு மலையாகியது. லிங்க வடிவாகிய அந்த மலையை நாங்கள் இருவரும் வலம் வந்து வணங்கி துதித்தோம். பிரம்மன் இவ்வாறு எடுத்து கூறி, தக்ஷா, நாங்கள் இருவரும் தேடிய அந்த மலையை அருணாசலம் என்ற திருப்பெயரோடு விளங்கி வருகிறது. நாங்கள் இறைவனை வழிபட்டு அருள் பெற்ற தினம் சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. அந்நாளில் சிவபெருமானை ஆராதித்து வணங்குபவர்கள் இரு வினைகளை நீங்க பெற்றவர்களாய் வருவார்கள். அந்த பெருமானை நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் செல்வமாகவும் விளங்குகிறார். அவரிடம் என்றும் குறையாத பக்தி கொண்டு அவரை ஆராதித்து வருவேயானால் உனக்கு எந்த குறையும் நேரிடாது என்றார். அந்த அறிவுரைகளை கேட்ட தக்ஷன் அவரை வணங்கி விடை பெற்று காசி சேஷத்தை அடைந்தான். அங்கே கங்கை கரையிலே மணிகர்ணிகைக்கு அருகே சிவபெருமானுக்கு ஒரு ஆலயத்தை நிறுவி அதனுள் இறைவன் திருமேனியை பிரதிஷ்டை செய்து பக்தியுடன் வழிபட்டான். அவன் பூஜையில் மறைந்த ஈசன் அவனுக்கு காட்சி தந்து அருளினார். அவன் வேண்டியபடி அவன் செய்த குற்றங்களை மன்னித்து அவனுடைய தம்முடைய பூத கணங்களுக்கு தலைவனாக்கி மறைந்தார்.
உள்ள தூய்மையுடன் தக்ஷன் தன் நகரம் திரும்பினான். இவ்வாறு தேவகுருவான பிரகஸ்பதி தக்ஷ பிரஜாதிபதியான வரலாற்றை இந்திரகுமாரனுக்கு ஜெயந்தனுக்கும் எடுத்து சொன்னார். தேவர்களிடமும் இறைவனுக்கும் உள்ள அன்பை எண்ணி எண்ணி மகிழ்ந்தான் ஜெயந்தன். அடுத்து முருக பெருமானுக்கு உகந்த விரத தினங்கள் என்னன்னு பார்க்கலாம். முசுகுந்த சக்கரவர்த்தி ஒரு நாள் வசிஷ்ட முனிவரை கண்டு அவரை நமஸ்கரித்து, சுவாமி, ஆறுமுக பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு ஏற்ற விரதங்களை எனக்கு சொல்லி அருள வேண்டும் என்று கேட்டார். வசிஷ்ட முனிவர் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்குமாறு அவனுக்கு அறிவித்தார். அன்றைய தினம் விரதம் இருந்து அவரை வழிபடுவர்கள் மனதில் எண்ணியதெல்லாம் நிறைவேற பெறுவார்கள். பகீரதன் இப்புவனம் முழுமையும் ஆண்டு வந்த காலத்தில் ஒரு சமயம் கோரன் என்னும் அரக்கன் வந்து அவனுடைய ஆட்சியை கவர்ந்து கொண்டான். அசுரனை எதிர்த்து முடியாத பகீரதன் நாட்டை விட்டு வெளியேறி சுக்கராச்சாரியரை அடைந்து தன்னுடைய நிலையை எடுத்து சொல்லி வருத்தப்பட்டான். அவர் அவனை தேற்றி, பகீரதா, ஆறுமுக பெருமானுக்குரிய வெள்ளிக்கிழமை அன்று விரதமிருந்து அவரை பக்தியோடு வழிபடு. 3 ஆண்டுகள் நீ வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பேயானால் அவர் மகிழ்ந்து இழந்த ஆட்சியை பெற்று தருவார் என்று சொல்லி அனுப்பினார். பகீரதன் பக்தியுடன் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தான். அது முதல் நாள் வியாழக்கிழமை அன்று ஒருவேளை மட்டுமே உணவு உட்கொள்ள வேண்டும். மறுநாள் வெள்ளிக்கிழமை சுத்த உபவாசம் இருந்து கண் விழித்து அவரை ஆராதித்தான். அடுத்த நாள் சனிக்கிழமை அன்று ஒருவேளை மட்டுமே உணவு உட்கொண்டான். 3 ஆண்டுகள் அவன் முறைப்படி விரதம் இருந்தான். அவன் பூஜையில் மகிழ்ந்து வேலவன் தமது திருக்கலத்திலிருந்து வேலை பிரயோகித்து அது அசுரனுடைய உயிரை கவர்ந்து மீண்டது. பகீரதன் ஆட்சி உரிமையை அடைந்தான். நாரத முனிவர் சப்த ரிஷிகளில் ஒருவராக விளங்க விரும்பினார். விநாயக பெருமானை பக்தியுடன் வழிபட்டு தமது விருப்பத்தை நிறைவேற்றி வைக்குமாறு வேண்டினார். விநாயக பெருமான் முனிவருக்கு காட்சி தந்து 12 ஆண்டுகள் ஆறுமுகனை குறித்து கார்த்திகை விரதம் இருக்குமாறு உபதேசித்தார். நாரத முனிவர் பூ உலகம் வந்து முருகப்பெருமானை கொடுத்து கார்த்திகை விரதம் அனுஷ்டித்தார். ஒவ்வொரு மாதமும் பரணி நட்சத்திர அன்று பகலிலே ஒருவேளை மட்டுமே உணவு புசித்து மறுநாள் கார்த்திகை அன்று விடியற் காலையில் நீராடி வெண்மையான ஆடை உடுத்தி நித்திய கர்மானுஷ்டங்களை முறைப்படி முடித்துக் கொண்டு புலன்களை அடக்கி முருகப்பெருமானை பக்தியுடன் அர்ச்சித்து வழிபட்டார். பகல் முழுவதும் தண்ணீர் மட்டும் சிறிது பருகி எம்பெருமான் திருவுரு முன் அமர்ந்து அவருடைய சரித்திரங்களை படிப்பார். இரவு நேமத்தோடு தர்பையில் சயனித்து ஆறுமுகனை தியானித்தவாறு கண் விழித்திருப்பார். மறுநாள் ரோகிணி அன்று காலையில் நீராடி பெருமானை ஆராதித்து முனிவர்களோடு பாரணை செய்து விரதத்தை பூர்த்தி செய்வார். அன்றைய தினம் பகல் முழுவதும் உறங்காது விழித்திருப்பது அவசியம். பகலில் தூங்கிவிட்டால் காரணமில்லாமல் 100 அனர்த்தங்கள் கொண்ட பாவம் ஏற்படும். பகலில் தூங்கிவிட்டால் காரணமில்லாமல் 100 அந்தணர்களை கொன்ற பாவம் ஏற்படும். இவ்வாறு 12 ஆண்டுகள் நாரதர் கார்த்திகை விரதம் இருந்து சப்த ரிஷிகளில் முதன்மை ஸ்தானத்தை அடைந்தார். நம்ம விரதம் இருக்கும்போது பகல்ல தூங்கக்கூடாது. பகல்ல தூங்கினா இந்த மாதிரி 100 அந்தணர்களை கொண்ட பாவம் நமக்கு வரும். கார்த்திகை விரதத்தை பக்தியுடன் சிரத்தையோடு கடைபிடித்து வந்த அந்தணன் ஒருவன் முதல் மனுவாகும் பேர் பெற்றான். மற்றொருவன் அவ்விரதத்தை அனுசரித்து விரும்பிய செல்வங்களை அடைந்தான். அவன் அடுத்த பிறவியில் திரிசங்கு மன்னனாக பிறந்தான். சஷ்டி விரதம் ஆறுமுக பெருமானுக்கு மிகவும் பிடித்த விரதம். ஐப்பசி மாதம் சுக்லபட்சத்து பிரதமை முதல் சஷ்டி வரை 6 நாட்களும் காலையில் நீராடி முருகப்பெருமானை நியமப்படி உருவம், கலசம், அக்னி என்னும் 3னும் இரவிலே பூஜை செய்ய வேண்டும். மோதகம் நிவேதனம் செய்ய வேண்டும். அவருடைய புராணத்தை படித்து நீர் மட்டும் அருந்தி உபவாசம் இருக்க வேண்டும். 7ஆம் நாள் சப்தமி அன்று முருகப்பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் செய்து பாராயணை முடிக்க வேண்டும். இவ்வாறு விரதமிருப்போர் உயரிய பதங்களை அடைவதோடு சகல நன்மைகளும் கிட்ட பெறுவார்கள். அவருக்கு பிடிச்ச விரதம் என்னன்னா வெள்ளிக்கிழமை விரதம், கார்த்திகை நட்சத்திர விரதம், சஷ்டி விரதம், இதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வீரபாகு தேவர் பெற்ற சாபம். வசிஷ்ட முனிவர் எடுத்து சொன்ன விரதங்களை கேட்ட முசுகுந்தன் அவ்விரதங்களின் நியமப்படி பல காலம் அனுசரித்து வந்தான். அவன் பூஜையால் மகிழ்ச்சி அடைந்த ஆறுமுகன்
சக்கரவர்த்திக்கு காட்சி தந்து அவன் கோரும் வரங்கள் யாதென கேட்டார். பிரபு, இந்த புவனத்தை அரசாளும் மன்னம் வீரபாகு தேவர் முதலான வீரர்களை எனக்கு துணையாக தந்தருள வேண்டும் என்று தெரிவித்தான் முகுந்தன். அவன் கோரிக்கையை அனுகரித்த ஆறுமுக பெருமான் வீரபாகு முதலான வீரர்களை அழைத்து பூ உலகம் சென்று முசுகுந்தனுக்கு துணையாக இருக்குமாறு சொன்னார். அதை கேட்ட வீரபாகு முதலானவர்கள் அவரை வணங்கி, எம்பெருமானே, சூரன் குலத்தை வதைத்த நாங்கள் எவ்வாறு சூரிய குலத்து மானிடனுக்கு ஏவல் செய்வோம் என்று சொல்லி மறுத்தார்கள். அவர்கள் மறுத்ததும் ஆறுமுக பெருமானுக்கு கோபத்தை உண்டாக்கியது. முசுகுந்தன் உங்களை காட்டிலும் என்னிடம் அதிக அன்பு செலுத்துபவன். அவன் கேட்டு மறுப்பது கூடாது. என் வார்த்தையை மறுத்து பேசியதால் நீங்கள் பூ உலகிலே மானிடர்களாக பிறக்க கடவீர்கள் என்று சபமிட்டார். வீரபாகுவும் மற்றவர்களும் நடுங்கி போய்விட்டனர். அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி தங்கள் குற்றத்தை மன்னிக்குமாறு கூறினர், கதறினர். நீங்கள் நான் கூறியபடி முசுகுந்தனுக்கு துணைவர்களாகி அவர் அரசாட்சியில் உதவி பின்னர் தவம் செய்து என்னை அடையலாம் என்று அருளி மறைந்தார். நீங்கள் நான் கூறியபடி முசுகுந்தனுக்கு அவருக்கு அரசாட்சியில் உதவி பின்னர் தவம் செய்து என்னை அடையலாம் என்று அருளி மறைந்தார் வேலவன். வீரபாகும் அவருடைய வீரர்களும் பூவுலகிலே கரூர் என்னும் பட்டணத்திலிருந்து ஆட்சி புரியும் முசுகுந்தனுக்கு உற்ற துணைவர்களாக வந்து சேர்ந்தனர். முசுகுந்தன் அவர்களுக்கு நாடுகளையும் நால்வழி சேனைகளையும் பிற கௌரவங்களையும் அளித்து சேனையில் உயர் பதவிகளில் நியமித்தான். எம்பெருமான் திருவருளால் தேவலோகத்திலிருந்து ரம்பையர்கள் பூவுலகிலே வந்து பிறந்தார்கள். முசுகுந்தன் அவர்களை வீரபாகு தேவருக்கும் மற்றவர்களுக்கும் மனம் செய்து வைத்தனர். வீரபாகு தேவர் புஷ்பகத்தி என்பவளை மணந்து சித்திரவலி என்ற பெண்ணை பெற்றார். அவளை சக்கரவர்த்திக்கு மனம் செய்து கொடுத்தார் வீரபாகு. அவருக்கு மேலும் அனகன், சனகன் என்ற 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். மற்ற வீரர்களுக்கும் அநேக பிள்ளைகள் பிறந்தார்கள். முசுகுந்தனுடைய மனைவி சித்திரவல்லி ஒரு கிளியை வளர்த்து வந்தார். அதை பற்றி கேள்விப்பட்டு யமனுடைய பத்தினி அந்த கிளியை தான் அடைய விரும்பினாள். தூதுவர்களை அழைத்து அதை எப்படியாவது கொண்டு வருமாறு அனுப்பினாள். தூதுவர்கள் அந்த கிளியை ரகசியமாக பிடித்து சென்று யமதர்மனுடைய ராஜ்யத்தை மனைவியிடம் கொடுத்து விட்டனர். சித்திரவல்லி கிளியை காணாது தவித்து கணவரிடம் முறையிட்டாள். அந்த கிளி யமனுடைய அரண்மனையில் இருப்பதை அறிந்து முசுகுந்தன் கிளியை கொண்டு வருமாறு வீரபாகு தேவரை அனுப்பினான். வீரர்களுடன் புறப்பட்டு சென்ற வீரபாகு யமபுரத்தை அடைந்து அவனோடு போரிட்டு தோல்வியுற செய்து கிளியை மீட்டு வந்தார். மற்றொரு சமயம் கருவூற்றிலிருந்த சித்திரவல்லி கனிகளை விரும்பி கேட்க அதை கொண்டு வருமாறு காவலர்களை முசுகுந்தன் மலை நாட்டுக்கு அனுப்பினார். மலை நாட்டினார் கனிகளை தர மறுத்து காவலர்களை இழிவாக பேசி அனுப்பவே வீரபாகு வீரர்களுடன் சென்று அவர்களை அடக்கி அவள் விரும்பிய கனிகளை கொண்டு வந்து தந்தார். உலகெங்கும் படையுடன் சென்று அவர்களை வென்று முசுகுந்த சக்கரவர்த்திக்கு சிறை செலுத்துமாறு செய்தார். சித்திரவலிக்கு அக்னிவர்மன் என்ற குமாரன் பிறந்தான். இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம். தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. நன்றி, வணக்கம்.